students and parents NEET exam எழுதி முடிச்சிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற டைமில் மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சு அட்மிஷன் அப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு த ஸ்டடி ஃபார்முலா. நான் உங்கள் பவித்ரா. ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறது DMEங்க. கவுன்சிலிங்க்கு http.tnmedicalselection.net வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். அண்ட் உங்களுக்கு DME கிட்டேருந்து ஃபர்தர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டை ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 85% ஆஃப் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் 100% ஆஃப் சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு இவங்க தாங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் 10th and 12th மார்க் ஷீட். 10th and 12th மார்க் ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, மறக்காமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். 12th முடித்ததோ உங்கள் ஸ்கூலில் TC சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து போனாஃபைட் சர்டிஃபிகேட், அதை ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படித்தா உங்களுக்கு ஒரு போனாஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே போனாஃபைட் சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. போனாஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்லாம் இல்லைங்க, உங்கள் ஸ்கூலில் என்ன கொடுக்குறாங்களோ அதே ஃபார்மேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆதார் கார்டு, அடுத்து உங்கள் பர்த் சர்டிஃபிகேட், அடுத்து நீட் அட்மிட் கார்டு. நீட் எக்ஸாம் எழுத போகும்போதே நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். OCயை தவிர மற்ற கேட்டகரிஸ் BC, BCM, MBC, SC, ST, SCA இந்த கேட்டகரியில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி, மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பார்ப்போம். இது ஸ்டேட் போர்ட், CBSE போர்ட், ICSE போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. பட் அதர் ஸ்டேட் போர்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி போர்ட்ஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட். அதை தமிழ்நாடு டாக்டர் MGR யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஸ்பெஷல் கோட்டா PWD அப்படின்னா பர்சன் வித் டிசபிலிட்டி, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா. இந்த ஸ்பெஷல் கோட்டா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போது அவங்க அதுக்கான அனெக்ஷர் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் போதும். அடுத்து பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட் என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு. ஆதார் கார்டு வந்து நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்கும், ரேஷன் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். உங்கள் ஃபாதர் இல்லைனா மதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் போதுங்க. அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட். நீங்கள் டியூஷன் ஃபீ எக்ஸம்ஷன் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் நீங்கள் SC, SCA, ST அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் பிலோ 2.5 lakh இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். கடைசியாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஃபேமிலியில் உங்கள் சன் அண்ட் டாட்டர் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா டியூஷன் ஃபீ கன்செஷன் ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறது MCC, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு mcc.nic.in வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு MCCலேருந்து ஃபர்தர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டை ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டேட்ஸில் இருக்க 15% ஆஃப் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு இவங்க தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் சென்ட்ரலைஸ்ட் யூனிவர்சிட்டி லைக் எய்ம்ஸ், ஜிப்மர், AFMC அண்ட் அதோட 100% ஆஃப் சீட்ஸ் இன் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும் இவங்க தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10th and 12th மார்க் ஷீட் தேவைப்படும். செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அடுத்து ஆதார் கார்டு, அடுத்து பர்த் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் நீட் அட்மிட் கார்டு அண்ட் நீட் ஸ்கோர் கார்டு. கடைசியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பற்றி பார்ப்போம். இதில் SC, ST,
இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க எல்லாருமே ஓபிசியில் வந்துடுவாங்க. ஓபிசியில் நீங்கள் நான் க்ரீமி லேயராக இருந்தால் நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் க்ரீமி லேயராக இருந்தால் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவீங்க. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கவுன்சிலிங்க்கு தேவையான சில டாக்குமெண்ட்ஸை பற்றி டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் த ஸ்டடி ஃபார்முலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.